தொடர்ந்து நேற்று மெசேஜ் பண்ணீங்க செலெக்ஷன் லிஸ்ட்ல எங்களோட நேம் வரல, என்ன ரீசன், மறுபடியும் ஒருக்கா செலெக்ஷன் லிஸ்ட் வருமானு சொல்லி கேட்குறீங்க. இனிமேல் செலெக்ஷன் லிஸ்ட் எம்ஹெச்சிசிலேருந்து வர சான்ஸ் இல்லைங்க. 10th குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு மேக்ஸிமம் அவங்க 1:3 ரேஷியோவில் தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான பேர்த்தை கூப்பிட்டுருக்காங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியான பேர்த்தை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி நிறைய பேர் கேட்டீங்க கமெண்ட்ல. அது என்ன ரீசன்னாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 280 பேராட்ட கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க அதிகமான வேக்கன்சி இருக்கிறதுலே ஓவரால விழுப்புரத்துல தான் அதிகம். அதனால அங்க அதிகமான கேண்டிடேட்டை கூப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு குறிப்பிட்ட பேரை கூப்பிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் சொன்னா நாமக்கல் 9 வேக்கன்சி 27 பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க. திருச்சியில 16 வேக்கன்சி 70 பேர். இது எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் நீங்க எடுத்த மார்க் வச்சு அடிப்படையில் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, உங்களோட பேர் வரலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இனி ஓஏ இருக்கு, அது இல்லாட்டி டிஎன்பிசி குரூப் 4 இருக்குங்க. டிஎன்பிசி குரூப் 4, டிஎன்பிசி குரூப் 2 இவ்வளோ செக்ஷன் இருக்குது. எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு இருந்துட்டே தான் இருக்குது. இந்த இயர்ல நிறைய வேக்கன்சி வரத்தா போது. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. வரலன்னு சொல்லி உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து பண்ணீங்க. நெக்ஸ்ட் நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இதுல செலக்ட் ஆனீங்களா, நெக்ஸ்ட் நாங்க எப்படி ரெடி ஆகணும்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம குரூப் ஆட் பண்ணியிருப்போம். அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. என்னென்னலாம் இன்ட்ரோ நம்ம ரெடி ஆயிக்குன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம், அதை நீங்க ரெடி பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ பத்தி உங்களோட டீட்டெயிலா கேட்பாங்க. உங்களை பத்தியான தகவல் தெளிவா சொல்ற மாதிரி இருக்குன்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல முக்கியமான தலைவர்கள், அது இல்லாம மிக முக்கியமான பிளேஸ் எல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்க ஒரு சிலர் பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க. பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த போஸ்டிங் வரீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாங்க. அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் ரெடி பண்ணிக்கிங்க. நான் சொல்றது மட்டும்தான் கொஸ்டின் கேட்கணும் இல்லைங்க, அங்க எது மாதிரி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துங்க. ஒரு 3-4 மந்த் ஆட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னாங்க, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு சில கொஸ்டின் கேட்கலாங்க. அந்த கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜாப் நேச்சுரல் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களை ரிஜெக்ஷன் பண்ணுன்னு சொல்லி அதையும் போய் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் அவங்க அப்லோடு பண்ணிக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளோ மார்க்ல நாங்கள் எடுத்துருக்கிறோம்னு சொல்லி ப்ரியாரிட்டி பிளஸ் அது இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி எந்த மார்க்ல எடுத்துக்கிறேன்னு சொல்லி தெளிவாக அவங்களோட வெப்சைட்ல அப்லோடு பண்ணிக்கிறாங்க. அதை போய் செக் பண்ணுங்க. எதுல போய் செக் பண்ணா www.mhc ரெக்ரூட்மெண்ட் போட்டீங்கன்னாவே வருங்க. அதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 1 டைம் 2 டைம் செக் பண்ணி பாருங்க. அதே போல டிரைவருக்கு ஸ்கில் டெஸ்ட்ல பாஸ் பண்ணீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக யார் யார் செலக்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்களா கூப்பிட்டுருக்காங்க. அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அது இல்லாம இதையெல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி எல்லாம் கேட்கலாம், எது மாதிரி கொஸ்டின் டெக்னிக்கலா ஆன்சர் சொல்றேன். அந்த வீடியோ மறக்காம பாத்துக்கோங்க. ஓஏ பத்தி நிறைய பேர் கேட்குறீங்க, ஓஏக்கு எப்பதான் ரிசல்ட் வருது, இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண, மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.